சுவாமி விஷயமா ஸ்ரீ அஸ்வாரூட வாராகி அப்படின்றது அவதாரமா இந்த பக்கம் இருக்காங்க. இந்த வந்து பார்த்தீங்கன்னா பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு கையில் சாட்டை வச்சுருப்பா, ஒரு கையில் சங்கு வச்சுருப்பா, ஒரு கையில் வந்து எப்பயும் போல் அந்த முத்திரை வச்சுருப்பான். இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா குருத வாகனத்தில் இருப்பான். இந்த குருத வாகனம் எதுக்கு அப்படின்னா, அச்சுராவில் சப்தகன்யான்னு சொல்கிறோம், வாராயின்னு சொல்கிறோம். இன்றைக்கி ஒரு குருதை போய் எந்த இடத்துல நிற்குதோ அந்த இடத்துல வந்து அரசு அனுப்புவாரான். இந்த இடத்துல போய் மக்கள் வாழ்றணும், நல்லா இருக்கணும், எந்த செல்வமும் எல்லா செல்வமும் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு குருதயத்தை அனுப்பிச்சி விடுவார் ராஜ்யத்துலேருந்து. அந்த ராஜ்யத்துலேருந்து குருதம் எங்கே போய் நிற்குதோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் வாழலாமா, மிருகங்கள் இருக்காதான், விசர்ஜந்து இருக்காதான். இத்தனைக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே சாமியோட அழுக்கலாச்சு இருக்குமா, ஜலம் இருக்குமா. அப்போ அப்படி ஒரு வாராகி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஐஸ்வர்யம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு எல்லாம் முடிஞ்சு போனவங்க, ஒரு நாட்டு மக்கள் வெளியே போய் வேலை பார்க்க போகிறாங்க, எல்லாம் இந்த உள்ளூர்லேருந்து வெளியே போக போகிறாங்க, வெளியே போய் வாழணும் அப்படின்னு அந்த இடத்துல நிறைய வாழணும். எங்கேனே கஷ்டப்பட்டு போகிறோம், அந்த இடத்துல போகும்போது நல்லா வாழணும் அப்படின்னா இந்த அச்சுரா வாராகி, தேசம் விட்டு நாடு தேசம் போகிறவங்க இந்த அச்சுரா வாராகி குருத வாகனத்தை குருதுள்ள வாகனத்தை வணங்கினாங்கன்னா அந்த காரியம் உடனே ஜெயமாகும். அந்த இடத்துல அம்பாள் போய் உட்காந்துருப்பான், அம்பாள் தேவை கட்டுப்பான். இதுதான் அதோடைய குருத வாகனம். இப்படி குதிரை வாகனம் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு இப்படி ஒரு வாராகி நம்ம ஒரு வழிபடுறோங்க. இந்த வாராகி என்னென்ன மாதிரி நன்மைகள் செய்வாங்க, என்னென்ன மாதிரி நமக்கு, அதாவது ஒரு இடத்துக்கு பூமியிலிருந்து மாறி போகிற இடத்துல அந்த இடத்துக்கு கூட போவான். அந்த இடத்துல சரியில்லாத சரி பண்ணி கொடுப்பான். இவளோட வேலையை அந்த இடத்துல வாழ் நம்பி வந்துட்டாங்க, பஞ்சமி நாயகில்லை, அதனால் அந்த இடத்துல பஞ்சமே இருக்காங்கிறத காட்டியும் எல்லா செலவும் கிடைக்குமா, பஞ்சபூத அருளும் இந்த அம்பாலோடைய கிடைக்கும். ஸ்ரீ அஸ்வாரூட வாராகி அவங்கள வந்து நம்ம என்ன மாதிரி வழிபடலாம், என்னென்ன மாதிரி அவங்களுக்கு விளக்குகள் ஏற்றலாமா, இல்லை என்ன வந்து இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊமத்த காயில் இது நம்ம மாதுளை விளக்கு ஏற்றலாங்கம்மா. மாதுளை விளக்கு ஏற்றல் தாள சிறப்பு. ரெண்டாவது வந்து பால அவசியம் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குங்கும அவசியம் இவருக்கு பண்ணலாம். இதெல்லாம் பண்ண இவளுக்கு தனி சிறப்பு இந்த அம்பாள்.